இன்னைக்கு கூட ஒரு ஒரு பாலிடிக்ஸ் லீடர் கூட சொன்னாரு, எங்களுக்கு பெரியாரும் வேணும் பெருமாளும் வேணும்னு. எப்படி 2 பேரும் வேணும்? பெரியார் என்ன சொன்னாரு, பெருமாள் என்ன சொன்னாரு? பெருமாளுக்கும் பெரியாருக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு. இன்னைக்கு ஏன் சீமான்லாம் ஒரு காலத்துல பெரியார பேசினாரு, இன்னைக்கு முருகனை தூக்கி பிடிக்கிறாரு? பட்டை போடுறவன் கேவலத்துக்கு சமம்னு சொன்னாலு யாரு? நம்ம சீமானு. இன்னைக்கு அதே பட்டையை போட்டுக்கிட்டு முருகனுக்கு நான் காவடி தூக்குறேன், இன்னைக்கு கல்ல இறக்குறேன்னு சொன்னா என்ன? இதனுடைய பின்னணிலாம் என்ன? உண்மையிலே சீமானுக்கும் விஜய்க்கும் உண்மையிலே துணிவு இருந்தா எத்தனை தலித் பெண்கள் செத்துருப்பாங்க, எத்தனை தலித் ஆணுகள் செத்துருப்பாங்க. இவர்களுடைய கண்டன குரல் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை விட முடியுமா? ஆணவ கொலையை தமிழ்நாட்டில் ஏற்க விட மாட்டோம், தமிழக வெற்றி கழகமோ நாம் தமிழர் கட்சி சீமானோ நாங்க ஆணவ கொலையை சப்போர்ட் பண்ண மாட்டோம், முடிஞ்சா ஒரு கண்டன அறிக்கை விட சொல்லுங்க. விடவே மாட்டானுங்க. அதிகாரத்திலையும் நமக்கு ஒரு பங்கு வேணும்னு தமிழ் புலிகள் இருக்கு. இன்னைக்கு தமிழ் புலிகள் வந்து வெறுமனையா திமுக கிட்ட வந்து நெருக்கடியா என்ன சொல்றது நெருங்குறது வெறுமனையா நோட்டுக்கு மட்டும் கிடையாது. தமிழ் புலிகள் ஒரு சுயமரியாதை இயக்கம். ஆட்சி அதிகாரத்தில் எளிய மனிதர்களுடைய பங்கும் இருக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் கடைக்கோடியிலே மூளையிலே முடங்கி கிடக்கிறவனும் கோட்டையை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு லட்சிய கோட்பாட்டோடு இயங்குகிற கட்சி தமிழ் புலிகள் கட்சி. ஒரு இளைஞர்களாக இருக்கட்டும், 2 இளைஞனாக இருக்கட்டும், அவனை முழுக்கமாக கருத்தியலால் தீட்டி ரசிக மனப்பான்மையை ஒழித்து கருத்தியலாக இளைஞர்களை திரட்டக்கூடிய பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை இன்னும் செய்வேன். இன்னும் எத்தனை காலம் வேணா செஞ்சுட்டே தான் இருக்க போறேன். இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரியாரிசம்னு ஒன்று இருக்குது, ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சமநிலை காக்குற மாதிரி ஏதாவது ஒரு கட்சியால் மெயின்டைன் பண்ண முடியுமா? இந்த பெரியாரிசம் அதாவது நீங்கள் சொல்கிற டாபிக் என்னன்னாக்கா, ஒன்று வலதுசாரி ஒன்று இடதுசாரி. நீங்கள் சொல்கிறதுல 2 அரசியல் இருக்குது. ஒன்று பெரியார், இன்னொரு யார் சொன்னீங்க? ஆன்மீகம். பெரியார் ஆன்மீகம், இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2 வெறும் வார்த்தை இல்லை, இந்த 2 2 அரசியல். இந்த 2 அரசியல் சித்தாந்தம். பெரியார் இடதுசாரி அரசியல், ஆன்மீகம் வலதுசாரி அரசியல். வலதுசாரி அரசியல் என்ன கற்பிக்குது? சாதி இருக்கணுங்குது, மதம் இருக்கணுங்குது, பெண்ணடிமைத்தனம் நல்லதுங்கிறது, ஆணுக்கு கீழே பெண்ணு இருக்கணும்னு சொல்றது தான் வலதுசாரி. அப்படியே எங்கிட்ட வந்தீங்கன்னா இடதுசாரினா என்னன்னா, முழுக்க சாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஒரு தத்துவம், பெண்ணடிமைத்தனம் கூடாது என்கின்ற ஒரு தத்துவம். அப்ப இந்த எதிர் துருவமா இருக்கக்கூடிய இந்த அரசியல் துருவங்கள் எப்படி ஒன்று சேரும்? முடியவே முடியாது. இன்னைக்கு கூட ஒரு ஒரு பாலிடிக்ஸ் லீடர் கூட சொன்னாரு, எங்களுக்கு பெரியாரும் வேணும் பெருமாளும் வேணும்னு. எப்படி 2 பேரும் வேணும்? பெரியார் என்ன சொன்னாரு, பெருமாள் என்ன சொன்னாரு? பெருமாளுக்கும் பெரியாருக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு. பெருமாளுக்கும் பெரியாருக்குமே நிறைய முரண்பாடு இருக்கு. ஆக இந்த 2 விதமான அந்த கோட்பாடு எப்படி சேர முடியாதுல்ல. ஒண்ணு பெரியாரை தூக்கணும், இல்ல ஆன்மீகத்தை தூக்கி பிடிக்கணும். இந்த உலகத்திலே நடுநிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த உலகத்திலே ஒண்ணு இங்கிட்டு இல்லைன்னா இங்கிட்டு. நடுவுங்கிறது ஆதிக்கத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி, தீய விஷயங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுதான் அந்த நடுநிலைமைங்கிறது. ஆக 2 துருவங்கள் 2 ஒண்ணு சேர முடியாது. அப்படியே செஞ்சாலும் கூட அதைத்தான் இப்ப நடிகர் விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. எப்படின்னு கேக்குறீங்களா? எல்லா சாதியிலும் இருக்கக்கூடிய அதைத்தான் விஜயும் செய்யறாரு, சீமானும் செய்யறாரு. எப்படின்னாக்கா, இன்னைக்கு எல்லா சாதியில ஒவ்வொரு போர் வீரர்கள் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்குளத்தூர் சமூகத்துல வேலு நாச்சியார் இருக்காங்க. நம்ம அவங்கள சமூகமா பார்க்கல. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்களை, அந்த சாதிக்காரங்களை கவர்றதுக்கு அந்த சாதியில இருந்து ஒரு லீடர். இப்ப முக்குளத்தூர் சமூகம்னா வேலு நாச்சியார், இப்ப கவுண்டர் சமூகம்னா தீரன் சின்னமலை, இப்ப அருந்ததிரி சமுதாயம்னா ஒண்டி வீரன். இப்ப அங்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய என்னென்ன சாதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சாதியில ஒவ்வொரு வீரர்களா எடுத்து போட்டு அந்த சாதி ஓட்டை வாங்குறதுக்காக விஜய் இந்தவாறு செஞ்சுட்டு இருக்காங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம். அதாவது நீங்க சொன்னீங்களா சமமா ஒரு கட்சி இயங்க முடியுமான்னு, அந்த வேலையத்தான் இன்னைக்கு நாம் தமிழர் சீமானும் அண்ணன் விஜய் அவர்களும் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சீமானந்தனை பாத்தீங்கன்னா எந்த மேடைக்கெல்லாம் போறாரோ அந்த சாதியில ஏதாவது ஒரு சாதிக்காரன் கூப்பிடுவாங்க, போயிட்டு அந்த சாதியை ஆதரிச்சு பேசிட்டு கைத்தட்டி கீழே வாங்கிட்டு வந்துருவாரு. அதே அடுத்த சாதி மேடைக்கு போவாரு, டே நீ தாண்டா அங்கிருந்து குதிச்சவன், நீ தாண்டா சேர சோழ பாண்டியன் அப்படின்னு சொல்லி அங்க சண்டை இழுத்துட்டு வந்துருவாரு. அதே மேடைய இன்னொரு மேடையை போடுவாரு,
அங்க போய் நீ பெரியவன்டா, நீ அவனுக்கு கீழையா, நீ இவனுக்கு மேலடான்னு என்னென்னலாம் மூட நம்பிக்கை தத்துவமோ அந்த தத்துவத்தை நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு கட்சியும் பேலன்ஸ் பண்ண முடியும்னா அந்த ரெண்டு கட்சி, ஒன்று தமிழக வெற்றி கழகம், இன்னொன்று நாம் தமிழர் சீமான், இந்த ரெண்டு கட்சியும் ஆன்மீகம் வேணுங்கிறாங்க. இப்ப சீமான் கூட பெரியாரே வேணாங்கிறாரு. ஒரு காலத்துல 2012-11 நினைக்கிறேன், இதே சீமா இந்த பெரியார் இல்லைன்னா ஏதோ ஒரு ராமநாதபுரத்துல மாடு மேய்ச்சிட்டு இருப்பான்டா அப்படின்னு அவர் வாயாலே சொன்னது காணொலி இருக்கு, நீங்க வேணா போட்டு பாருங்க. ஆக பெரியாரால் வளர்க்கப்பட்ட சீமான், பெரியார் தொண்டர்களால் வளர்க்கப்பட்ட சீமான் இன்றைக்கு பெரியாரை தவிர்க்கிறார்னா என்ன காரணம்? முழுக்க முழுக்க RSS பின்னணியில இருக்காரு சீமான். RSS கோட்பாட்டு கதாநாயகனாக இருக்கார் சீமான். RSS என்னெல்லாம் அஜெண்டா கொண்டு வராங்களோ அத சீமான் மூலமா டைரக்டா நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா பிஜேபியோ RSSஓ ஒரு இலக்கு அடையணும்னா அவங்க நேரம் அடைய மாட்டாங்க. அவங்க ஒரு பார்ட்டி வச்சிருப்பாங்க துணைக்குன்னு, பி டீம்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு RSS சித்தாந்தம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே டைரக்ட் அட்டாக் கிடையாது. அவங்களுடைய 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 டீலிங் விதமே வேற. ஏதாவது ஒரு கட்சி மூலமா வந்து அந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மதவாதத்தை கிளப்பி, இன்னைக்கு ஏன் சீமான்லாம் ஒரு காலத்துல பெரியார பேசினாரு, இன்னைக்கு முருகனை தூக்கி பிடிக்கிறாரு. பட்டை போடுறவன் கேவலத்துக்கு சமம்னு சொன்னாலும் யாரு? நம்ம சீமானு. இன்னைக்கு அதே பட்டையை போட்டுக்கிட்டு முருகனுக்கு நான் காவடி தூக்குறேன், இன்னைக்கு கல்ல இறக்குறேன்னு சொன்னா என்ன? இதனுடைய பின்னணிலாம் என்ன? இந்த துப்பாக்கி படத்துல விஜய் வந்து ஒவ்வொரு கோடா பார்த்து அந்த 12 பேர்த்த சுடுவார்ல, அந்த மாதிரி நீங்க லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா சீமானுடைய செயல்கள் பூராமே இந்த RSS பிஜேபி சுத்தி தான் இருக்குமே தவிர இதை விட்டு அவுட் ஆஃப் போக்கஸ் அவர் போகவே மாட்டாரு. விஜய் கூட அந்த பெரியாரை பத்தி சீமான் பேசுனதுக்கு எதுவும் குரல் கொடுக்கல. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அதான் ஒரு படத்துல சொல்லுவாங்களே, தம்பி நான் இப்படி சுத்தினா நீ அப்படி சுத்தணும், அப்படி சுத்தினா இப்படி சுத்தணும்னு சொல்ற மாதிரி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆதிக்கத்திற்கு எதிராக குரலே கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை தலித், நான் கேட்கிறேன், உண்மையிலே சீமானுக்கும் விஜய்க்கும் உண்மையிலே துணிவு இருந்தா எத்தனை தலித் பெண்கள் செத்திருப்பாங்க, எத்தனை தலித் ஆணுகள் செத்திருப்பாங்க. இவர்களுடைய கண்டன குரல் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை விட முடியுமா? நீங்க எதுவுமே வேணாங்க, நீங்க களத்துக்கு வர வேணாம், எதுவுமே செய்ய வேணாம், துணிச்சலா ஒரு கண்டன அறிக்கை, இந்த மாதிரி ஆணவ கொலையை நாங்கள் கண்டிக்கிறோம், ஆணவ கொலையை தமிழ்நாட்டில் ஏற்க விடமாட்டோம், தமிழக வெற்றி கழகமோ நாம் தமிழர் கட்சி சீமானோ நாங்க ஆணவ கொலையை சப்போர்ட் பண்ண மாட்டோம், முடிஞ்சா ஒரு கண்டன அறிக்கை விட சொல்லுங்க. விடவே மாட்டானுங்க. எப்படி விடுவானுங்க? இந்த இளவரசன் கூட சொன்னாரு, அவன் வந்து சூசைட் பண்ணிட்டான் அப்படி சொன்னாரு. அசால்ட்டா ஒரு பிரஸ் மீட்ல, சென்னை பிரஸ் மீட்ல தான் நினைக்கிறேன், அது இளவரசனுடைய கொலையை பத்தி கேட்கும்போது அவன் ஏதோ சூசைட் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி அசால்ட்டா கடந்து போயிட்டார் அவர் சீமான் அவர்கள். இன்னும் அந்த பிரஸ் மீட்டுடைய யூடியூப் வீடியோ இருக்கு பாருங்க. அது அந்த தற்கொலைக்கு வந்து நாங்க வருந்துகிறோம்ட்டாரு. அப்ப ஊரே அழுதுட்டு இருக்கு, ஊரே தலித் மக்களுடைய சேரிகள் எரிக்கப்பட்டு இருக்கு. அப்ப நீங்க உட்காந்து தற்கொலைன்னு சொன்னா அப்ப நீ என்ன நினைக்கிற? சாதி இன்னும் இருக்கணும்னு நினைக்கிற, சாதியை இன்னும் தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிற. அப்போ உன்னுடைய சித்தாந்தம் சாதி வேணுங்கிற ஒரு சித்தாந்தம், புரியுதுங்களா? உன்னுடைய சித்தாந்தம் சாதி வேணுங்கிற சித்தாந்தம், அதுதான் வலதுசாரி சித்தாந்தம். அந்த வலதுசாரி சித்தாந்தத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிராமமா கொண்டு போற வேலையைத்தான் RSS சீமான் கிட்ட கொடுத்துருக்கு. அந்த வேலையை சீமான் சிறப்பா செய்யறாரு. இப்போ நீங்களோ இல்ல உங்க தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த யாராவது ஒரு நபரோ சட்டசபைக்கு போறீங்க அப்படின்னா எந்த விஷயத்த முதல்ல நீங்க எடுத்து வைப்பீங்க? அதாவது தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக நாங்க கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது சட்டமன்றத்துக்குள்ள போகலங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த அருந்ததிர் சமூகத்து சார்பா நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்க. அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா அவினாசியில வந்து தனபால்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, உணவுத்துறை அமைச்சராக இருந்தவர். அவரு இந்த சமுதாயத்துக்காக நிறைய வாட்ட உள்ள போயிருக்காரு, சபாநாயகராக கூட இருந்திருக்காரு. ஆனா தனபால் அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றோம்ல, அவர் வந்து இந்த சமுதாயத்தை பத்தி கொஞ்சம் கூட அங்க பேசுனது கிடையாது. இந்த சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதியா அவர் என்னைக்குமே நடந்துகிட்டதும் கிடையாது. அவர் வேலை உண்டு, அவர் கட்சி என்ன சொல்லுதோ, அம்மா என்ன சொல்லுதோ அதுதான், அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி நான் பேசுன்னு சொல்லி அவர் இருந்தாரு. அவர் ஒரு அருந்ததி கம்யூனிட்டியை சார்ந்தவர். ஆனால் இப்ப தமிழ் புலிகள் கட்சி நாங்களாம் உள்ள போனோம்னா மேபி அது ஃபியூச்சர்ல நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். இன்னும் எங்களுடைய கட்சி தோழர்கள் கடுமையான உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், கடுமையான அதற்கான
போராட்டங்களை பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அதிகாரத்திலயும் நமக்கு ஒரு பங்கு வேணும்னு தமிழ் புலிகள் இருக்கு. இன்னைக்கு தமிழ் புலிகள் வந்து வெறுமனையா திமுக கிட்ட வந்து நெருக்கடியா என்ன சொல்றது நெருங்குறது வந்து வெறுமனையா நோட்டுக்கு மட்டும் கிடையாது. தமிழ் புலிகள் வந்து ஒரு சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதைனா எந்த விதமான சமரசத்திற்கும் எந்த விதமான கெஞ்சல்களுக்கும் இடமில்லாத ஒரு இயக்கம் தமிழ் புலிகள் இயக்கம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் ஏன் கூட்டணி வைத்திருக்கோம் என்று சொன்னால், அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் புலிகளை எவ்வாறு அணுகிறதுன்ற ஒரு கேள்வி வருதுல. தமிழ் புலிகளை உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கமாக அவர்கள் அங்கீகரிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட், அவர்கள் இந்த இயக்கத்தை தங்களுடைய ஒரு என்ன சொல்றது சகோதர அமைப்பாக தான் பாக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழ் புலிகளை ஒரு சகோதர அமைப்பாக தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆதரிக்க முடியும். வேற எந்த தமிழ்நாட்டில் இப்ப எந்த பார்ட்டியுமே சமூக நீதி அல்லது சமூக நீதி சித்தாந்தம் அந்த தலைவர்கள் யாரையுமே முன்னிறுத்தாத காரணத்தினால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நிறைய செஞ்சுட்டு வர்றாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சியில் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு அவர் சார்ந்த சேப்பாக்கத்தினுடைய தொகுதி இன்னைக்கு நான் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்கேன். சேப்பாக்கத்துல நாங்க தங்குவோம். அப்படிங்கும்போது நான் அந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சேப்பாக்கம் வேறையா இருக்கு, இப்ப வந்து சேப்பாக்கம் வேறையா இருக்கு. இன்னைக்கு சேப்பாக்கத்துல நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. இன்னைக்கு சேப்பாக்கம் வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டியா மாறிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையே ஸ்மார்ட் சிட்டி தான், ஆனா இன்னும் சேப்பாக்கத்துல இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அறிவு ரீதியாக கருத்தியலாக இந்த மக்களை அணிதிரட்டி வந்து கொண்டிருக்கிறது. ஆக நாங்க தமிழ் புலிகள் வந்து என்னைக்குமே போலி பின்பத்துக்கோ அல்லது ரசிக மனப்பான்மைக்கோ அல்லது திரையிலிருந்து வந்த ஒரு கதாநாயகனுக்கு நாங்கள் கொடி பிடிப்பதை தவிர்த்துட்டு உண்மையிலே இந்த மக்களுக்காக உழைத்த தலைவர்களை அங்கீகரித்து உண்மையிலே இந்த மக்களுக்காக போராடக்கூடிய தலைமைகள் யார் என்பதை கண்டுபிடித்து இந்த மக்களிடம் எடுத்து செல்லுகிற மிகப்பெரிய பண்பை மிகப்பெரிய பொறுப்பை தமிழ் புலிகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது ஏன்னாக்கா பலரால் ஏமாற்றப்பட்ட சமுதாயம் இது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, பலரால் ஏமாற்றப்பட்ட சமுதாயத்தை நீங்களும் ஏமாத்தாதீங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே ஏமாந்து பழக்கப்பட்ட இந்த மக்களை நாங்களும் ஏமாத்தக்கூடாது. எல்லாத்துக்கும் மாற்றம் தான் நாங்க வர்றோம். ஆக நாங்களுமே அந்த மக்களை ஏமாத்தக்கூடாதுல்ல. அப்படி இருக்கையில அவங்கள ஏமாற்றாம ஆட்சி அதிகாரத்திற்கு எளிய மனிதர்களையும் அழைத்து வர வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் எளிய மனிதர்களுடைய பங்கும் இருக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் கடைக்கோடியிலே மூளையிலே முடங்கி கிடக்கிறவனும் கோட்டையை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு லட்சிய கோட்பாட்டோடு இயங்குகிற கட்சி தமிழ் புலிகள் கட்சி. இந்த கட்சி இந்த கொள்கை கோட்பாடுடைய கட்சி யார் என்று பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அதனால நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிருக்கோமே தவிர மற்றபடி சீட்டுக்கோ நோட்டுக்கோ அல்ல. முழுக்க சுயமரியாதை இயக்கம் தொடங்கி நீதி கட்சி இயக்கம் தொடங்கி வந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த கட்சி இந்த இயக்கம் அந்த இயக்கத்தோடு தமிழ் புலிகளும் கைகோர்க்கிறோம். கருத்தியலாக வெறுமனைய ரசிக மனப்பான்மையாக இல்ல. ஆக இதன் அடிப்படையில தான் எங்களுடைய கூட்டணியுடைய அந்த இதெல்லாம் இருக்கு. நீங்க சட்டசபைக்கு போறீங்க அப்படின்னா உங்களோட முதல் குரல் யாருக்காக கொடுப்பீங்க? அருந்ததிய சமுதாயத்துக்காக தருவீங்களா இல்ல பொதுவா? இல்ல அப்படி இதை வந்து நம்ம இப்படி சொல்றதே நான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னுடைய சாதிக்கு மட்டும் பேசுறதுக்காகிறதுக்கு நான் உள்ள போகல. அந்த வாதமே தப்பு. என்னுடைய சாதிக்கு மட்டும் பேச நான் எதுக்கு இருக்கணும்? யாரெல்லாம் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டு முடக்கப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களுடைய வாய்ஸாதான் நான் உள்ள போவோம். இப்ப அருந்ததிரி சமூகம்னு ஒரு சமூகம் இருக்கு. அந்த சமூகத்துக்கு கீழே நிறைய சமூகங்கள் இருக்கு. அந்த அட்டவணை பட்டியல நிறைய சமூகம் இருக்கு. அவங்களுக்குமே நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு குறவர்ஸ்ன்னு ஒரு கேஸ்டர் இருக்காங்க. குறவர்ஸு கீழே குதிரை வண்ணார்ஸ்ன்னு இருக்காங்க, வண்ணார்ஸ்ன்னு இருக்காங்க. இன்னைக்கு அந்த மக்களும் இன்னைக்கு மைனாரிட்டியா இருக்காங்க. அந்த மக்களுக்கும் அவர்களுடைய பிரச்சனையை கேட்டு அவர்களுடைய இன்ப துன்பத்தில் பங்கெடுத்து அவர்களுக்கும் என்ன வேண்டும் என்பதை ஆராய்ந்து அவர்களுடைய குரலாகவும் தமிழகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு முடக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய குரலாக நாங்கள் சட்டசபையிலே ஒழிப்போம். அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுல எத்தனை தடை வந்தாலும் நாங்க பேசுவோம். இப்ப ஜாதியை தாண்டி பொதுவா அனைத்து மக்களோட குரலா இருப்பேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அதுதானே புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவே. அம்பேத்கருடைய கனவே தலித் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து உள்ள போனாங்களோ உள்ள போய் அந்த மக்களுக்குமே மட்டும் பேசக்கூடாது. யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவங்களுடைய குரலாக தான் நம்ம இருக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் வந்து நீதி. ஆக யாரெல்லாம் தமிழகத்துல ஒடுக்கப்படுறாங்களோ அல்லது முடக்கப்படுறாங்களோ அவர்களுடைய குரலாக தமிழ் புலிகள் கட்சி கண்டிப்பாக சட்டசபையில் நாங்கள் பேசுவோம். அதற்கான முயற்சி நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம்.
கண்டிப்பாக எங்களுடைய உழைப்பை 100% இந்த சமுதாய விடுதலைக்காக, சாதி ஒழிப்பிற்காக, தமிழ் தேசிய விடுதலையை நோக்கி லட்சிய வெறி கொண்ட ஒரு இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி முற்று முழுவதுமாக இந்த தலைமுறையை விடுதலை தலைமுறையாக மாற்ற, இளைஞர்களை அமைப்பாக்க, இன்னும் பெண்களை அமைப்பாக்கி இந்த மக்களை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழ் புலிகள் கட்சி. அந்த தமிழ் புலிகள் கட்சி சப்போஸ் சட்டசபைக்குள்ள போனா, ஒருவேளை மேபி அது உங்களுடைய ஆசையா இருக்கலாம், என்னுடைய ஆசையா கூட இருக்கலாம், சப்போஸ் போனா எல்லாருடைய மக்களுக்குமான, அனைத்து மக்களுக்குமான ஒரு தீர்வை, அனைத்து மக்களுக்குமான ஒரு விடுதலையை தமிழ் புலிகள் கட்சி கண்டிப்பாக பெரியாரிய பார்வையில், அம்பேத்கரிய பார்வையில் முற்று முழுவதுமாக நாங்கள் ஒழிப்போம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. யங்ஸ்டரா உங்களோட சக யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களோட அரசியல் பார்வையும் இல்லை அவங்க வந்து அரசியல்ல எப்படி வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் மேபி ஒரு 2 பேர் 3 பேர் தான் என்னுடைய மைண்டுக்கு செட் ஆவாங்க. மற்ற யாருமே என் கூட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டச்சில் இல்லை, என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டச்சில் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அரசியல்னா ஒரு அவ்வளோதான், அரசியல்னா அவ்வளோதான். என்னடா அவன் கத்திட்டே இருக்கான், என்னடா லூஸ் மாதிரி கத்திட்டே இருக்கான், எங்கே போனாலும் கத்துறான்னு அவனுடைய பார்வை. ஆனால் நம்ம வந்து இப்போ என்னுடைய வயதுடைய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறோம், நம்ம வந்து என்னென்னமோ பண்ணுறோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்னென்னமோ விதமான கெட்ட பழக்கங்கள்லாம் வந்துருச்சு, அதற்கு எல்லாருமே அடிமையாக இருக்காங்க. அதை நம்ம தவறு சொல்லலாம். ஆனால் இந்த வயதில், நம்மளுடைய வயதில், இந்த வயதில் நம் அருகில் இருக்கக்கூடிய, நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களை நாம் அரவணைக்க வேண்டும். இன்னைக்கு என் வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு விஜய் கட்சியிலாம் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டே விஜய் கட்சியில இருக்கான். என்னன்னு கேட்டா தளபதி விஜய்ங்கிறான். என்னடா அவர் என்னடா விஜய் என்னடா செஞ்சாருன்னு கேட்டா தளபதி விஜய் மச்சி அப்படிங்கிறேன். சரி, என்ன அடுத்து என்ன, அந்த கட்சியினுடைய மோட்டோ என்ன, அந்த கட்சி என்ன சொல்லுது, அந்த கட்சி யாரால் உருவாக்கப்பட்ட கட்சி? இன்னைக்கு புஷி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காருங்க. புஷி ஆனந்துக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? அவரோட ரசிகர் மன்ற ரசிகர். ஓகே, புஷி ஆனந்துக்கும் விஜய்க்கும் கிட்டத்தட்ட ரசிகர் மனப்பான்மை தான். பாத்தீங்கன்னா இன்னைக்கு சரி, நீ வரக்கூடிய உன்னுடைய கூட்டத்துக்கு அத்தனை இளைஞர்கள் வர்றான். இந்த விக்கிரவாண்டிலாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கூட்டம், சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த லட்சக்கணக்கான கூட்டத்துக்கு நீ என்ன செய்தியை கடத்துற? அந்த லட்சக்கணக்கான கூட்டத்துக்கும் நீ என்ன செய்தியை கடத்துறன்னு ஒண்ணு இருக்குல்ல. உன்னை நம்பி அத்தனை இளைஞர்கள் வர்றாங்களே, அந்த இளைஞர்களுக்கு நீ என்ன சொல்லி கொடுத்த? அந்த இளைஞர்களுக்கு சமூக நீதியை பற்றி நீ என்ன சொல்லி கொடுத்த? அந்த இளைஞர்களுக்கு அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் என்ன சொல்லி கொடுத்தங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த இளைஞர்களை சேர உடைக்க வைக்கிற, அந்த இளைஞர்களை மதுக்கு அடிமையாக்குற, அந்த இளைஞர்களை வர்ற இளைஞர்களை பூரா சம்மந்தம் இல்லாம சினிமா டைலாக்லாம் பேசுறாரு அவரு. ஏதோ வானத்துல இருந்து குதிப்பேன், அங்கிருந்து குதிப்பேன்லாம் பேசுறாரு. இதெல்லாம் எதுக்கு தேவையா? தமிழக இளைஞர்களை விஜய் எவ்வாறு திசை திருப்புறாங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்ப என்ன போல இளைஞர்கள் எடுத்துக்கோங்க, நான் மட்டும் தான் இருப்பேன். இப்ப நான் எங்க போனாலும் தமிழ்நாடு முழுக்க நான் தனியா தான் சுத்துவேன். எனக்கு எந்த விதமான பயமோ அல்லது எந்த விதமான அச்ச உணர்வோ, யாரை கொண்டும் அஞ்சுகிற உணர்வோ அதெல்லாம் எனக்கு கிடையாது. நாம் வந்து ஒரு விடுதலை இயக்கத்தில் நாம் வந்து இணைஞ்சிருக்கோம். தமிழ் புலிகள் என்கின்ற ஒரு இயக்கத்துல நான் சிறு வயதுலேருந்தே இருக்கேன். சிறு வயதுலேருந்து இந்த இயக்கத்தை தொடங்குகிற காலத்திலேருந்தே நான் அப்போ பார்ப்பேன், போவேன், வருவேன். ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே நான் உள்ள நுழைஞ்சிட்டேன். அப்போ என்னுடைய வயசுல நான் வந்து இவ்வளவு தூரம் உள்ள இறங்கி போராடிக்கிட்டே இருக்கோம். இன்னும் அப்போ போராடினவங்க இன்னும் போராடிக்கிட்டே இருக்கோம். ஏன் ஒரு காரணம் இல்லைன்னா, மீடியா ஃபோக்கஸ் இல்லை எங்களுடைய கட்சிக்கு. இப்போ எங்களுடைய கட்சியில நீங்க யூடியூப்ல அடிச்சாலே தமிழ் புலிகள்னு அடிச்சாலே வந்துடும். பட் ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு பாத்தீங்களா, அவங்கள மாதிரி இன்னும் யூடியூப் சேனல்ஸ்க்கு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்க்கு இன்னும் எங்களுடைய கட்சி போகல. ஏன் காரணம்னா, வெறும் உழைப்பை மட்டுமே செலுத்தக்கூடிய இந்த மக்கள் இன்னும் அங்கீகரிக்கப்படலை. இப்ப என்ன மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க, இப்பதான் இன்னும் வந்துட்டு இருக்கோம். இப்ப என்ன போற இளைஞர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க. எனக்கே சில நேரம் அதெல்லாம் விட்டுட்டு பேச ஒதுங்கிடுவோமா, மன உளைச்சலா இருக்கும். நம்ம அம்மா மட்டும் ஏன் இப்படி இருக்கோம், நம்ம எப்படியோ இருந்தாலே நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோங்கிற ஆதங்கம்லாம் வந்திருக்கு. சப்போஸ் இதெல்லாம் வெறுத்துட்டு ஓடிடுவோமா, இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவோமா, அல்லது இதெல்லாம் வேணாம் நமக்கு எதுக்குன்னு சொல்லி ஒதுங்கிடலாமாங்கிறலாம் மனசு தோணும். பட் அப்ப நான் ஒண்ணுதான் யோசிப்பேன், நம்ம இந்த பணியை செய்யலைன்னா வேற யார் செய்வா, நம்ம இந்த பணியை செய்யலைன்னா வேற யார் செய்வாங்கிற ஒரு அந்த மோட்டோ இருக்குல்ல. அதுதான் என்னை போன்ற இளைஞர்களுக்கு நான் அதை சொல்லிக்கிறேன். நிறைய பேர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னாக்கா, இந்த சமுதாயத்திற்காக நீங்கள் எதையாவது ஒன்று செய்திருக்க வேண்டும். எந்த வயசுல வேணா குடிக்கலாங்க, எந்த வயசுல வேணா மது அருந்தலாம், எந்த வயசுல வேணா கஞ்சா பண்ணலாம். ஆனால் இளமை இருக்கும் போதே 4 பேர்கிட்ட நீ வந்து நல்லவன்னு பேர் வாங்கணும். இளமை இருக்கிற பொழுதே
4 பேர்கிட்ட நீ என்ன செஞ்சுங்கிற கேள்வி இருக்குல்ல, நீ சப்போஸ் இறந்து போனாலுமே இந்த பையன் என்னங்க செஞ்சான், இந்த பையன் என்னங்க செஞ்சான்னு கேள்வி வரும்ல. அப்ப இந்த பையன் 4 பேருக்கு உதவியா இருந்தான், இந்த சமூக விடுதலைக்கான பயணத்துல அவனை தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டான்ங்கிற ஒரு இது இருக்குல்ல. இப்ப நாளைக்கு நானே இறந்தால் கூட என்ன சொல்லுவாங்க, சமூக விடுதலை, ஆமா சமூக விடுதலைக்கு தன்னை வந்து ஒப்படைச்சுக்கிட்டான், வெறும் சின்ன வயசுல அவனுடைய உடம்ப ஒப்படைச்சிட்டான், அவனுடைய உயிர் எல்லாத்தையும் அதுல கொடுத்துட்டான். இப்ப நீங்க பேஜஸ், இன்ஸ்டா பேஜஸை பாத்தீங்கன்னா நிறைய விதமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நான் அதுல போட்டிருப்பேன், நீங்களே பார்த்திருப்பீங்க. அது என்ன சொல்ல வருதுன்னா, நாம இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் என்னை போன்ற இளைஞர்களும் என் வயது உடைய இளைஞர்களும் சமுதாய விடுதலை பயணத்துல இன்னும் வீரியமாக செயல்பட வேண்டும். என்ன சொல்றது, உணர்ச்சி ரீதியா, ஆமா இன்னும் என்ன, அதாவது வெறுமனே இந்த விஜய் திரட்டுற மாதிரி கருத்தியலற்ற இளைஞர்களா நம்ம திரட்டக்கூடாது. ஒரு இளைஞர்களாக இருக்கட்டும், 2 இளைஞனாக இருக்கட்டும், அவனை முழுக்கமாக கருத்தியலால் தீட்டி ரசிக மனப்பான்மையை ஒழித்து கருத்தியலாக இளைஞர்களை திரட்டக்கூடிய பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை இன்னும் செய்வேன், இன்னும் எத்தனை காலம் வேணா செஞ்சுட்டே தான் இருக்க போறேன். அது மாதிரி தன்னை இளைஞர்கள் இந்த பொதுத்தளத்திற்கு தன்னை ஒப்படைக்கணும், அதுதான் மெயின். இளைஞர்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு அட்வைஸையும் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. இப்போ வட மாவட்டங்கள்ல ஜாதி ரீதியா என்ன பல விஷயங்கள் நடக்குது, எந்த மாதிரியான அவங்களோட போக்கு எப்படி இருக்கு அப்படின்றத உங்க வாயில இன்னைக்கு நாங்க எங்க சேனல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இது பல மக்கள் பார்ப்பாங்க, கண்டிப்பா அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட இயக்கத்துக்கு இன்னும் பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நம்புறோம். நன்றி சார். நன்றி.